நீங்க கார் வச்சிருக்கீங்களா? உங்க கார்ல பேடிஎம் ஃபாஸ்டாக் வச்சிருக்கீங்களா? அப்ப அதுல இருக்க பணம் நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல இருக்க பணத்தை சேவ் பண்ணலாம். அந்த பணத்தை நீங்க பாதுகாத்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா வர மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள உங்க பேடிஎம் ஃபாஸ்டாக் வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் மொத்தமும் காலி ஆயிடும். பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. நம்ம இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க பேடிஎம் ஆப்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. ரீசெண்டா நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க, பேடிஎம் ஆப்பே முடங்கிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம நியூஸை பார்த்திருப்போம். பேடிஎம் வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து முழுமையா ஃபாலோ பண்ணாதனால நிறைய விஷயங்களை வந்து பேடிஎம்ல வந்து ஆர்பிஐ கட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. வர மார்ச் 15ஆம் தேதியோட பேடிஎம் பேங்க்ஸோட செயல்கள் முழுவதுமா வந்து முடக்கம் செய்ய போறாங்க. சோ அது கூட ரிலேட் ஆயிட்டு இருக்க நம்ம பேடிஎம் ஃபாஸ்டாக், என்னோட கார்லயும் நான் போட்டிருக்கேன் பேடிஎம் ஃபாஸ்டாக். நான் அதை இப்பதான் வந்து ரீசெண்டா வந்து அந்த பேடிஎம் ஃபாஸ்டாக வந்து க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு ஃபாஸ்டாக் வந்து வேற ஒரு பேங்க் மூலமா எடுத்துட்டேன். இதை எப்படி க்ளோஸ் பண்றது, எப்படி வந்து புதுசா இன்னொரு ஒரு ஃபாஸ்டாக் அப்ளை பண்றது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்து கார் வந்து ஃபாஸ்டாக் வந்து பேடிஎம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி எப்படி பண்ண போறோம் அப்படின்ற முழு ஒரு விவரத்தை இந்த வீடியோல நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பேடிஎம்மோட ஃபாஸ்டாக கட் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு, நிரந்தரமா க்ளோஸ் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து ஒரு போன் நம்பர், இப்ப கீழே தெரியுற இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி கஸ்டமர் கேர் மூலமா உங்களோட ஃபாஸ்டாக பர்மனண்டா க்ளோஸ் பண்ண முடியும். இன்னொரு மெத்தட், உங்களோட பேடிஎம் ஆப்லயே க்ளோஸ் ஃபாஸ்டாக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மூலமாவும் கட் பண்ணலாம். இது ரெண்டுமே எப்படின்றத இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பேடிஎம் ஆப்குள்ள போய்க்கோங்க. ஆப்குள்ள போன உடனே இப்படி ஒரு சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல ஃபாஸ்டாக் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபாஸ்டாக் செக்ஷனுக்குள்ள போகும். மேனேஜ் ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட கார்டு நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மேல வந்து க்ளோஸ் ஃபாஸ்டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ரீசன், எதனால நீங்க வந்து ஃபாஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்றீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ இதுல வந்து ஐ எம் ஸ்விட்சிங் டு சம் அதர் பேங்க்ஸ் ஃபாஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃபாஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அந்த பாப்அப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யுவர் ஃபாஸ்டாக் வில் பி க்ளோஸ் வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸ். 5லேருந்து 7 நாள்ல உங்களோட ஃபாஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிடும். உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டும் உங்களோட மினிமம் பேலன்ஸ் இத்தனை நாள் மெயின்டைன் பண்ணதும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்க பேடிஎம் பேங்க் வாலெட்டுக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாப்அப் காட்டுது. சரி, ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொசீட் கொடுப்போம். க்ளோஸ் ஃபாஸ்டாக் கொடுத்துருவோம். ஸோ ரெக்வஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இவங்க அடுத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நம்ம ஃபாஸ்டாக் ஒரு ஸ்டிக்கர் வந்து கார்ல ஒட்டியிருப்போம்ல, அந்த ஃபாஸ்டாகை கிழிச்சு ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணுமா. ஸோ நீங்க வந்து நெருப்பு வச்சு கூட கொளுத்திக்கோங்க. ஸோ அந்த டெஸ்ட்ராய் பண்ணதை வந்து போட்டோ எடுத்து இவங்களுக்கு இதுல அப்லோட் பண்ணணுமா. எனக்கு வேற வேலை இருக்கு, அதனால வில் டூ இட் லேட்டர் அப்படின்னு இப்போ கொடுத்துப்போம். ஓகேங்களா, வில் டூ இட் லேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரிமூவ் ஆயிடுச்சு, அதாவது ரெக்வஸ்ட் எடுத்துட்டாச்சு அப்படின்ற ஒரு மெசேஜுமே உங்களுக்கு வந்துடும் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அவ்வளோதான் நீங்க பண்ண வேண்டியது. மீதி இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா இன்னொரு ஒரு ஃபாஸ்டாக் நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ நீங்க அதுல வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் அடுத்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ புதுசா ஒரு ஃபாஸ்டாக் வாங்கணும், அது எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க பேடிஎம்லயே மறுபடியும் நியூ ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டைரக்டாவே HDFCயோட அந்த பேங்க் மேனேஜ் பண்ற ஒரு ஃபாஸ்டாக் தான் வாங்குறதுக்கு ஆப்ஷன் காட்டுது. ஸோ இனிமே வந்து புதுசா யாருமே வந்து பேடிஎம் ஃபாஸ்டாக வந்து வாங்க முடியாது. ஸோ அவங்களே வந்து அவங்களோட இதுவை வந்து HDFCக்கு கொடுத்துட்டாங்க அவங்களோட பிசினஸ். ஸோ இதுலயே நீங்க ஆப்ஷன் வந்துடும். பேடிஎம் மூலமாவும் நீங்க HDFCயோட ஃபாஸ்டாக் வாங்கலாம். இல்ல நான் வேற எங்கேயாவது போய் வாங்குறேன், பேடிஎம் இனிமே எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணுங்க ஏர்டெல் ஃபாஸ்டாக், பை ஃபாஸ்டாக் ஆன் ஏர்டெல் அப்படின்னு நீங்க ஏதோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது ஏர்டெல் பேங்க்ஸ் மூலயமா வந்து வாங்குறதுக்கான பேஜ் வந்துடும். இல்ல நீங்க ஆப் மூலயமா பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்டாக் அப்படின்னு உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல
நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப் வந்துடும். அந்த ஆப் உள்ள போயிட்டு பை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா அமேசான் இல்ல பிளிப்கார்ட் காமிக்கும். ஸோ அது ரெண்டுத்து மூலயமா நம்ம இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் மூலயமா ஃபாஸ்டாக் வாங்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்ல நீங்க டைரக்டா ஏர்டெல்ல வாங்கலாம், இல்ல டைரக்டா ஐடிஎஃப்சி பேங்க்ல வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு லிங்க்குமே வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து கிளியர் பண்ணி விடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்க பணத்தை காப்பாத்திக்கோங்க. வர இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு. ஸோ பி சேஃப், பணத்தை பார்த்துக்கோங்க.